ஆசிரியர் தேர்வாரியம் 2026க்கான வருடாந்திர கால அட்டவணை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த அட்டவணையில் நியமன தேர்வு, அதே மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு, ஜெட் எக்ஸாம் இந்த தேர்வு அறிவிப்பு இருக்கு. ஆனால் பிஓ எக்ஸாமுக்கான அறிவிப்பு வந்து அவைலபிளாக இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க கிட்ட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து வருமா வராதா, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியாவில் இந்த எக்ஸாம் வரவே செய்யாது, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதை பார்க்காம நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அகாடமிலயும் இந்த எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்தரா வேற ஒரு அகாடமில வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அகாடமி சார்பா இந்த பிஓ எக்ஸாமுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் எல்லாமே கான்டெக்ட் பண்றோம். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆசிரியர் தேர்வாரியம் 2026க்கான வருடாந்திர கால அட்டவணை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த அட்டவணையில் நியமன தேர்வு, அதே மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு, ஜெட் எக்ஸாம் இந்த தேர்வு அறிவிப்பு இருக்கு. ஆனால் பிஓ எக்ஸாமுக்கான அறிவிப்பு வந்து அவைலபிளாக இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க கிட்ட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து வருமா வராதா, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் அவங்க கொடுத்த எக்ஸாம் மட்டும்தான் கான்டெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா 2025 டெட் எக்ஸாமுக்கான எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே கிடையாது. பட் ஸ்டில் அந்த எக்ஸாமை வந்து அப்டேட் கொடுத்தாங்க, எக்ஸாம் நடத்தி முடிச்சாங்க, ரிசல்ட் மட்டும்தான் இன்னும் பப்ளிஷ் பண்ணல. அப்படி பார்க்கும்போது கூடிய விரைவில் இந்த டிஆர்பி போர்டு பிஓ எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏற்கனவே படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி தகுதி தேர்வு, அதே மாதிரி ஜிஎஸ் பேப்பருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்போது வேண்டும்னாலும் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான அறிவு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஸோ நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ணலாம். நீங்க படிக்கவே இல்லை அப்படின்னா நீங்க பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் யாரு டிசிப்ளினா கன்சிஸ்டன்சியா வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்றாங்க. அஸ் ஏ டீச்சரா நீங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லைட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியாவில் இந்த எக்ஸாம் வரவே செய்யாது, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதை பார்க்காம நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அகாடமிலயும் இந்த எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்தரா வேற ஒரு அகாடமில வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ படிக்கிறவங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, சிலபஸ் என்ன டாபிக் படிக்கணும், எப்படி படிக்கணும், 150க்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும், எக்ஸாமை பொறுத்த மட்டும் 3 மணி நேரம் இருக்கு, அந்த 3 ஹவர்ஸில் 150 வினாக்கள் எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, இனிமே தான் படிக்க போறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பிஓ எக்ஸாம் பொறுத்த மட்டும் ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா அடுத்த கட்டமா சான்றிதழ் சரிபார்ப்பு, அடுத்த கட்டமா பணி நியமன ஆணை. ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பை இப்போ பிஎட் படிக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்படட்டும். நம்ம அகாடமி சார்பா இந்த பிஓ எக்ஸாமுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் எல்லாமே கான்டெக்ட் பண்றோம். அதில் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வேற டவுட்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. மேலும் அப்டேட் பெற சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.